கிறிஸ்தியசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் மார்க்கு 10:48. அவன் பேசாது இருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அல்லேலூயா. இந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகிற ஆவிக்குரிய சத்தியம் என்னவென்றால், செபிப்பதற்கு தடைகள் வரும். செபிக்க கூடாதபடிக்கு தடைகள் வரும். எப்படி இவன் தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொன்னபோது ஆண்டவரோடு கூட இருந்த ஜனங்கள் மற்ற சீசர்கள் அதட்டினார்கள், பேசாதேரியான்னு சொல்லி. அவன் கூப்பிடுவதற்கு தடையாய் இருந்தது, தடை செய்தார்கள். ஆனாலும் பாருங்க, அந்த திமேயின் மகனாகிய பர்தேமியும் குருடன் விடலை, கூப்பிடுறது விடலை. இன்னும் அதிகமாய் முன்னிலைமை விட பின்னாடி நிலைமை, பின்னாடி மிகுந்த சத்தமாய் கூப்பிட்டான். ஆகவே நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில செபிக்க கூடாதபடிக்கு தடைகளை கொண்டு வந்தாலும் தடைகளை தகர்த்து இன்னும் அதிகமாய் நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எப்படி இந்த குருடன் வைராக்கியமாய் விடாப்பிடியாய் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார், உதவி செய்கிற ஆண்டவர் கூப்பிடுவேன், யார் என்ன தடை செய்தாலும் பரவாயில்ல, நான் அதை பொருட்படுத்த மாட்டேன், அதை நான் கவனிக்க மாட்டேன், ஒன்றே ஒன்று எனக்கு ஒத்தாசை வருகிற கண்மலையாகிய இயேசு மாத்திரம் நான் நோக்கி கூப்பிடுவேன்னு சொல்லி அவன் வைத்த வைராக்கியம், அவன் பாராட்டின வைராக்கியம், அவன் கொண்ட விசுவாசம் அவனை பார்வையடைய செய்தது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில கூட செபிப்பதற்கு சத்துருவோ, சூழ்நிலைகளோ, சொந்த பந்தங்களோ, மற்ற குடும்பமோ தடையா இருந்தாலும் அதை பொருட்படுத்தாம இன்னும் அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக இன்னும் பாரத்தோடு அதிகமாய் கூப்பிட பழகிக் கொள்வோம். ஆகவே இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற சத்தியம் தான், கூப்பிடுவதற்கு தடைகள் வந்தாலும் தடைகளை நீக்கி நாம செபிப்போம், ஜெயம் பெறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுக்கு நல்ல தகப்பனே, இந்த நல்ல கொடுத்த நல்ல எச்சரிப்பின் வார்த்தை மாத்திரல, உற்சாகமான வார்த்தைக்கு செபிக்கிறேன். திமேயின் மகனாகி பர்தேமியும் கூப்பிடுவதற்கு தடை வந்தாலும் அந்த தடையை பொருட்படுத்தாம இன்னும் அதிகமாய் சத்தமாய் கூப்பிட்டது போல நாங்களும் ஜெபிப்பதற்கு தடை வந்தாலும் அதை பொருட்படுத்தாம ஆண்டவரே இன்னும் அதிகமாய் நோக்கி கூப்பிடுகிற ஜெபிக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே வாழ உதவிச்சுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.